ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டே பேபியை கூட்டிகிட்டு அவுட்டிங் போகிறது தான் பார்க்குறீங்க. ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஒரு 30 டேஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ புனிதானெல்லாம் பண்ணியாச்சு. அதனால் வெளியில் இந்த பெரிய பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கான். அப்படிங்கிறதுக்காக அவனை வெளியில் கூட்டிகிட்டு போகணும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃப்டர்நூனே கிளம்பிட்டோம். ஏன்னா மதிய டைமில் தான் பசங்க கொஞ்சம் முடிச்சிருப்பாங்க. அப்புறம் ஈவினிங் வந்தால் தூங்கிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு லஞ்சு சாப்பிட்டே ஆக்சுவலி மார்னிங்கே கிளம்புனோம். அப்புறம் எங்கள் நாத்தனார் வீட்லேயும் வரேன்னு சொன்னனால லஞ்சு சாப்பிட்டு கிளம்பினா லஞ்சு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்க ரிலையன்ஸ் மாலுக்கு தான் போயிருக்கோம். இந்த மால் பார்த்திங்கன்னா சேலத்தில் செகண்ட் மாலு. ஃபஸ்ட்டு ஸ்கைவின் மால் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் ரிலையன்ஸ் மால். ரிலையன்ஸ் மாலில் பார்த்திங்கன்னா பெரிய பையனை ஸ்ட்ராலரில் உட்கார வச்சுட்டோம். சின்ன குழந்தைய பெட்டில் வச்சு எங்கள் வீட்டுக்கார் தூக்கிக்கிட்டாரு. என்னால் ரொம்ப நேரம் தூக்கிட்டு நடக்க முடியாது அப்படிங்கிறனால. அங்கே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின்லாம் புதுசாக விட்டுருந்தாங்க. ஸோ அதை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க. நான் எதுவும் ஆனால் கூட்டிகிட்டுலாம் போகல. அப்புறம் பீஸா சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். பீஸாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூப்பன் கிடச்சிருந்தது. ஸோ அந்த பீஸா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டெக்கத்லானில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் ஏதாவது நியூவாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே செக் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு அங்கே ஒரு கிரிக்கெட் பேட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வெயிட்லெஸ்ஸாகவும் குழந்தைங்க விளையாடுற மாதிரி அடிபட்டாலும் அடிபடாமல் இருக்கிறதுக்காக நல்லா இருந்தது அது பார்க்கவே. அதெல்லாம் அப்படியே செக் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டெக்கத்லான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப்பு. ஸ்போர்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷலைஸ்டாக வச்சுருப்பாங்க எல்லா திங்ஸும். ஒரு நம்மளுக்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எந்துவை கொண்டு வரத்துக்காக இது கொண்டு வந்துட்டு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் செக் பண்ணோம். ஏதாவது இருந்தால் வாங்கலாம், பார்க்கலாம் குழந்தைங்களுக்குலாம் இனிமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பெங்களூரில் நாங்கள் இருந்தப்போ பெங்களூர் பொம்மச்சந்திராவில் அடிக்கடி நாங்கள் டெக்கத்லான் வீக்கெண்ட் ஆனால் போயிடுவோம். அப்போ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டேபிள் டென்னிஸ், அதுக்கப்புறம் சைக்கிளிங்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம். இங்கே கொஞ்சம் இட வசதி இல்லாதனால அவங்க இங்கே இல்லை. அப்புறம் பீஸா ஹட் வந்துட்டோம். பீஸா ஹட்டில் நம்ம கூப்பன் இருக்கனால யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஈவினிங்கே ஒரு 4 பக்கம் ஆயிடுச்சு. என் பையன் கொஞ்சம் தூங்கிட்டான். தூங்கினோன்னா அப்படியே ஸ்ட்ராலர்லேயே தூங்க வச்சுட்டு நாங்கள் பீஸாலாம் ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இங்கே பீஸா ஹட்டில் பிடிச்சது நிறைய வெரைட்டி இருக்கும். ஸோ அதனால் பீஸா ஹட்டில் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் டாமினோஸ் அளவுக்கு இருக்காது. டாமினோஸில் எனக்கு பிடிச்ச பீஸா என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு பீஸா தான் வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் ஃபஸ்ட்டு அவுட்டிங் டேட்டிங் போகிறப்ப நான் பீஸா சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னனால அவர் வாங்கி கொடுத்தாரு 18 Jan 2015. அதனால இது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு உணவாகவே ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுக்குறப்ப அதை ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நான் சாப்பிட்டேன். எனக்கு அதுக்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியல. அது அவ்வளோதானா டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போல்லாம் அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்ட அன்றைக்கி வீட்டில் படுத்து தூங்கினவ தான் நைட்டு பர்த்டே விஷுக்காக எல்லோரும் கால் பண்ணுறாங்க. நான் ஒரு கால் கூட அட்டன் பண்ண முடியாமல் தூங்கிட்டு இருந்தேன். தென் எனக்கு பிடிச்சது இந்த பீஸா ஹட்டில் வெரைட்டி ஆஃப் சோடாஸ் நல்லாயிருக்கும். அதில் எனக்கு பிடிச்சது நாவப்பழ சோடா. பட் ஆனால் இப்போ வாங்கினது கொக்கோகோலா மசாலா சோடா. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 2 பசங்களும் தூங்கிட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் வெளியில் வரனால எனக்கு கொஞ்சம் டிகினஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்பீடாக கார் மூவ் ஆகுறது இதெல்லாமே எனக்கு ஒரு டக்குன்னு பண்ணுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் போக போக பழகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து வெளியில் வர மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.